ஹலோ ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி என்னோடய டாட்டரோட ஸ்கூலில் வந்து கிண்டர் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ யூகேஜி படிக்கிறாங்க. கிண்டர் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் வாங்குறாங்க. நிறைய ஈவெண்ட்ஸில் சேர்ந்துருந்ததுனால வீட்லேயே கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ரெடி ஆகிட்டு. அண்ட் இவன் வந்து ரைம்ஸில் சேர்ந்துருந்தாங்க. கண்டினியூஸாக ஒரு 10 ரைம்ஸ் வந்து சேர்த்து சொல்கிற மாதிரி. ஸோ ப்ராக்டிஸ்லாம் பண்ணி முடித்தோடனே 9 o'clock ஸ்கூலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அவங்கள 9 o'clockே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் 10 o'clock இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது 10 o'clock தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ டைம் வந்து 10:15 ஆகிடுச்சு. ஆல்ரெடி 15 minutes லேட். நம்ம சீக்கிரமாக கிளம்பி போகலாமா ஸ்கூலுக்கு? வாங்க ஸ்கூல் போகலாம். ஸோ ஃபைனலாக ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இதான் என்னோட டாக்டர் படிக்கிற ஸ்கூலுங்க. சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இங்கே தான் படிக்கிறாங்க. சரி வாங்க உள்ளே போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம். வா உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா கிட்ஸ்க்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி மேலே ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கிளம்பி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் என்னோடய டாட்டரும் வருவாங்க பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இருங்க எப்போன்னு. எல்லாருமே ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் இல்லையா? ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க குட்டீஸ்லாம். ஸோ என்னோடய டாட்டரும் வந்துட்டாங்க. என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அங்கே நிற்கிறதுக்கு அலோவ் கிடையாது. ஜஸ்ட் நான் வீடியோ எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் நேரம் பர்மிஷன் வாங்கிட்டு நின்று வீடியோ எடுத்துகிட்டு ஸோ நாங்களும் கிளம்பி பின்னாடியே வந்து ஃபங்க்ஷன் ஹாலுக்கு நாங்களும் போயிட்டோம். ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே 90%, 19% எல்லாருமே பார்ட்டிசிபேஷனில் இருந்தாங்க. ஸோ என்னோடய டாக்டரும் வந்து ரைம்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் மெடல்லாம் வாங்கிட்டு ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு இவங்களை தனியாக அந்த இதில் போர்டு கிட்டே நிற்க வச்சு நானும் நிறையா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதான். ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பி. அவங்களும் ஹாப்பி, நானும் ரொம்பவே ஹாப்பி. கிராஜுவேஷன் வாங்கிட்டாங்க என் டாட்டர். ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் தென் அந்த ஸ்கூலை பற்றி நான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, இப்போது காமனான ஒரு விஷயந்தான். என்னென்னா எல்லா ஸ்கூல்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? இப்போ ரேங்க் ஹோல்டர்ஸ் நல்ல அபவ் 80% வாங்குறவங்கள தனியாக செலக்ட் பண்ணி ஒரு 6th 7th அப்புறம் அவங்கள தனியாக பிரித்து அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து, ஏன்னா 10% ரிசல்ட் காமிக்கணும் இல்லையா அவங்க ஸ்கூல்ஸ். ஸோ அந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்களுக்கு தனியாகவே ஸ்பெஷல் கோச்சிங்கே கொடுப்பாங்க. இன்னும் அவங்க மார்க்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணி 10% ரிசல்ட் எல்லாத்துலேயுமே வந்து சென்டம் எடுக்கணுன்ற அளவுக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங்காக நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இதுக்கு நடக்கிறது காமன் தான். எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே இது நடக்கும்.
பட் ஆனால் இந்த ஸ்கூலில் என்ன ஒரு ஸ்பெஷல் திங் அப்படின்னா, பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே சொல்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே பிலோ ஆவரேஜ், அதாவது ரொம்ப படிக்க முடியாமல் ஃபெயில் மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸை கூட அவங்க செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தனியாக போடுறாங்க. அவங்கள வந்து தனி செக்ஷன் பிரித்து அவங்களுக்கு தனி கோச்சிங் கொடுத்து, பிலோ ஆவரேஜ் அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாட்டர் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, செகண்ட் டாட்டர் 4th படிக்கிறாங்க, இப்போ தேர்ட் டாட்டர் வந்து யூகேஜியில் இருக்காங்க. இப்போ அவங்க தான் இப்போ வந்து கிராஜுவேஷன் வாங்கினாங்க, இன்டர் கிராஜுவேஷன். ஸோ இந்த செகண்ட் டாக்டர் இருக்காங்களே, அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க ஸ்டடீஸில். எதுக்கு அப்படின்னா, இப்போ அவங்க வந்து கோவிடில் வந்து அட்மிஷன் போட்டேன் நான். 2019 தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எல்கேஜி அட்மிஷன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா 2019 லாஸ்ட்லேருந்தே வந்து ஸ்கூல்ஸ் நடக்கலை. எல்கேஜி அந்த மிடில் வரைக்கும் தான் ஸ்கூல் நடந்தது அந்த இயரில். பிப்ரவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸே நடக்கலை. அப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு ஸ்கூல்ஸ்லாம். 2.5 years வரைக்கும் மோஸ்ட்லி ஸ்கூலுக்கே போகல பசங்க. அப்போது கோவிடில் எல்கேஜி படிக்க இவங்க வீட்டில் இருந்தது. ஆன்லைன் கிளாஸ்லாம் என்ன தான் போனாலும் அது டேரெக்டாக போய் படிக்கிற மாதிரி வரது இல்லையா. ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் நம்ம லேர்ன் பண்ணவே முடியாது. அதுவும் இந்த பேசிக்குங்கிறது வந்து ஒழுங்காக கிடைக்கல நான் பசங்களுக்கு. அவங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியது வரும்ன்றது ரொம்ப கஷ்டம் அது. அந்த மாதிரி இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னோடய செகண்ட் டாட்டர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லாஸ்ட்டில் தான் வந்து போய் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆச்சு. எல்கேஜியில் நின்றவங்க டேரெக்டாக செகண்ட் தேர்ட் டேர்மில் போய் உட்கார்றாங்க ஸ்கூலில். அப்போ எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஃபுல்லாக பிளாங்க், எதுவுமே புரியல. ரொம்ப அழுக. ஸ்கூல் போகிறது டெய்லி ஒரு போராட்டமாக இருக்கும். போகவே மாட்டாங்க, ரொம்ப அழுதுட்டு அப்படி தான் போவாங்க. ஸோ அப்போது வந்து எனக்கு ஸ்கூலில் இருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, மேம் ஸோ என்னென்னா உங்கள் டாக்டர் வந்து ரொம்ப டவுனாக இருக்காங்க, ரொம்ப டல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி நான் தனியாக பேசிக் கிளாஸ்ன்னு பிரிக்கிறோம் மேம், அதில் போட்டுமா உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையா அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்ன பேசிக் கிளாஸ்னால் எதுக்கு அப்படி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டபோது தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பேசிக் கிளாஸ்னால் இப்போது எல்லாருக்கும் 4 lessons இருந்தனா இவங்களுக்கு 2 lessons மட்டுமே நம்ம வந்து கோச்சிங் கொடுப்போம், அண்ட் பேசிக்கில் இருந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அது நல்ல விஷயம் தானே. இப்போ அவங்க மிஸ் பண்ணதெல்லாம் வந்து திருப்ப கிடைக்கிற மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். அந்த மாதிரி பேசிக் கிளாஸில் போட்டு அவங்க மிஸ் பண்ணது, அதாவது என்ன மிஸ் பண்ணாங்க, அவங்க ABCDலேருந்து 1 2 3லேருந்து காங்கா சேனல்லேருந்து எல்லாமே வந்து மிஸ் பண்ணிட்டாங்க தான். எல்கேஜி மட்டும்தான் படித்தாங்க. ஸோ அது எல்லாமே எங்கள் தேர்ட் ஸ்டாண்டர்டில் அது எல்லா கோச்சிங்குமே கொடுத்தாங்க. எல்லா கோச்சிங் பேசிக்லேருந்து அவங்க கொடுத்து இப்போ வந்து என்னோடய டாட்டர் வந்து எல்லாத்துலேயுமே above 80 தான் வாங்குறாங்க, 80% அண்ட் above வாங்குறாங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வராங்கன்னு சொல்கிறாங்களா மேம், எல்லாம் ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப டவுன், அதாவது பேசிக் நாலேஜே மிஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்டை இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டாக கொண்டு வர முடியும் அப்படின்னா அது இந்த ஸ்கூலால் மட்டும்தான் முடியும். எல்லா கிரெடிட்ஸும் வந்து கோஸ் டு அந்த டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். இந்த ஸ்கூலில் தவிர வேறு எந்த ஸ்கூலாலையும் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்களா டவுனான ஸ்டூடெண்ட்ஸை, ஃபெயிலியர்ஸை வந்து இந்த மாதிரி தனியாக? என் டாக்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து நல்லா படிக்கிற ஹை ஸ்டூடெண்ட்ஸை ஒரு தனியாக பிரித்து அவங்களுக்கு தனி கோச்சிங் கொடுக்குறாங்க. டவுனாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வேறு லெவலில் கோச்சிங் கொடுத்து, அதாவது பேசிக்கில் இருந்தே கொண்டு வராங்க. இது வந்து 5th வரைக்குமே பண்ணுறாங்க. 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பேசிக் டவுனாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து தனியாக பிரித்து நல்லா அவங்களுக்கு வந்து பேசிக்கில் வந்து நல்லா கோச்சிங் கொடுத்து, அதாவது ஃபெயிலியர்ஸ் டல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து இவங்க ஸ்கூலில் இல்லைன்ற மாதிரி வந்து கொண்டு வராங்க. இது வந்து சூப்பரான ஒரு மெத்தட் இல்லைங்களா சொல்லுங்கள்? எந்த ஸ்கூல்ஸ்லேயும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, ஸ்பெஷல் கோச்சிங் தர மாட்டாங்க. இப்போ 8th 9thலலாம் நம்ம பிள்ளைங்க டவுனாக இருந்தாங்கன்னா நல்ல ஸ்கூல் நேம் கெட்ட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து கூப்பிட்டு டிசியை கொடுத்த பேரண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். டிசி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா ரொம்ப டவுனாக இருக்காங்க, நீங்கள் தான் பார்க்கணும், வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க, எங்கள் ஸ்கூல் நேம் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு 9thல் டிசி வாங்கிட்டு வந்த பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து இப்போ இந்த ஸ்கூலில் என்ன இன்னொரு ஸ்பெஷல்னால் சிபிஎஸ்சி கோச்சிங் தான் கொடுக்குறாங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி கோச்சிங் கொடுத்து ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கோச்சிங்கெல்லாம் கொடுத்து ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வராங்கங்க. ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 200% எஃபெக்ட் போடுறாங்க ஸ்கூலில் நான் சொல்லுவேன். எல்லா டீச்சர்ஸுமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திங் இந்த ஸ்கூலில். ஸோ இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஆல். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல vlogல சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ ஃபர்ஸ்ட்டு அவங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, பாய். தேங்க்யூ.